மன்னார்குடியை சேர்ந்த விவசாயி ஒருவர் டெல்லியில் போராடிட்டு இருக்கார். அவருடைய குடும்ப நிலைமை என்ன, குடும்ப பின்னணி என்ன, அவங்களுடைய இந்த போராட்டத்திற்கான நிலை என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த தொகுப்பை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்துள்ள மேல நெம்மேலியைச் சேர்ந்த இவர் காந்தி. படித்து பட்டம் பெற்ற பிறகும் விவசாயத்தின் மீது தீரா காதல் கொண்ட காந்தியும் அவரது சகோதரர் பழனிவேலும் விவசாயத்தில் ஈடுபட்டனர். தங்களது தந்தை காலத்தில் தோண்டப்பட்ட கிணற்றில் தண்ணீர் வற்றியதால் புதிய கிணறு தோண்ட பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் நகைகளை வைத்து கடன் பெற்றுள்ளனர். ஆனால் 150 அடி தோண்டியும் தண்ணீர் கிடைக்காததால் நீருமின்றி நகையை திருப்ப வழியுமின்றி தவித்து வருவதாகவும் தெரிவிக்கிறார். போருக்கு வந்து 400 அடி 500 அடின்னு போர் போடுறோம், தண்ணி கிடைக்கல. 150 அடியில் கொண்டு மோட்டாரை வச்சுருக்கிறோம், தண்ணியே வரலங்குது. 200 அடி கொண்டு வச்சுருக்கோம், காற்று வருது, அது கீழே இறக்குறோம், பண்ண முடியல. வாங்கின கடனை திரும்ப எங்களால் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. நகையை கொண்டு அடை வைக்கிறோம், அவங்க வட்டின்னு போட்டு வச்சுக்கிட்டு திரும்ப உடனடியாக அரசாங்கம் உங்களுக்கு சலுகை பண்ணாதுங்கிறாங்க. அந்த நகையும் ஏலத்தில் போயிடுது. எங்களால் அந்த நகையும் மீட்க முடியலை. ஆடு மாட்டுக்கும் தண்ணி இல்லாமல் இருக்குது, இயற்கையும் பொய்த்து போகுது. அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கு வட்டி கட்டாததால் அவை ஏலம் விடப்பட்டதை அடுத்து போராட்ட களத்திற்கு வந்த விவசாயி காந்தியும் அவரது சகோதரரும் டெல்லி சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் குடும்ப கஷ்டத்தை மனதில் கொண்டு தனது சகோதரர் பழனிவேலை தொடர்ந்து போராடுமாறு கூறிவிட்டு பசியில் வாடும் தங்களது குடும்பத்திற்காக சொந்த ஊர் திரும்பிவிட்டார். ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்தேன். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் முடியாத அம்மா இருக்கிறாங்க, ஆடு மாடெலாம் இருக்குது. அதை கண்காணிக்கிறதுக்காக வந்து பார்த்துட்டு போகிறவங்கிறதுக்காக வந்திருக்கேன். எவ்வளவோ நிவாரணம் அது இதுன்னு உதவி பண்ணுற மத்திய அரசாங்கம் இந்த விவசாயத்தை மட்டும் விவசாயிகளையும் விவசாயத்துக்கான உதவிகளையும் செய்கிறதுக்கு மட்டும் அவங்க மறுக்கிறாங்க. காந்தியின் அக்கா கலைமணி குடும்பமோ அன்றாட செலவிற்காக திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயம் பொய்த்து போனதால் மன உளைச்சலுக்கு ஆளான இவரது கணவர் ராஜேந்திரன் கடந்த 2008ஆம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துள்ளார். இது மட்டுமின்றி சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டு வந்த இவரது மகன் சிகிச்சைக்கு பணமில்லாமல் உயிரிழந்துள்ளார். தற்போது மகளின் படிப்பிற்காக போராடி வருகிறார் கலைமணி. ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நிலமையில ஒரு 100 ரூபா கூட எங்கள்கிட்ட கையில் காசு இல்லாத நிலமையில இருக்கேன். ஏன்னா விவசாயம் கைவிடி வராததுனால 10 வருஷமாக பெரிய போராட்டமாக இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரவங்களும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இந்த மனசில் நினச்சி உண்மையிலேயே அப்படியே இறந்துட்டாங்க. என் பையனும் கிட்னி ப்ராப்ளம் வந்து ரொம்ப முடியாமல் போய் அதுக்கு வந்து வரைச்சிட்டாங்க, தாங்க முடியாமல் பணம் இல்லாமல். அது எம்எஸ்சி படித்த பையன். இந்த பணம் இல்லாததுனால என் பையனை இறந்து போயிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஊருக்கு உணவிட்ட உழவனுக்கு இன்று உரிய விளையும் இல்லாமல் விளைச்சலும் இல்லாமல் கஷ்டத்தில் ஆழ்ந்து வருகின்றனர். இவர்களின் கடனை தள்ளுபடி செய்து காந்தி, கலைமணி போன்ற பலரின் வாழ்வை காப்பாற்ற வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆர். ஆனந்தன், நியூஸ் 7 தமிழ், திருவாரூர்.